வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதாவது இது கண்டிப்பாக கொஷின் வரக்கூடிய ஏரியா தான். டாபிக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குரூப் 4க்கு நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே, வாங்க. இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, ஒரு சொல்லுக்கு பல பொருள் வர்றது எது, பல சொல்லுக்கு ஒரு பொருள் வர வார்த்தைகள் எதுனா, இணை எழுத்துக்கள்னா என்ன, சுட்டெழுத்துக்கள்னா என்ன, வினா எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒலி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்களை தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உச்சரிப்பில் மட்டும்தான் சிறிய மாற்றம் வரும். மற்றபடி எல்லாமே சொல்கிறது. இப்போ நா ந ந அப்படின்னு சொல்லுவோம். நா ந ந அப்படின்னு சொல்கிறோம். லா 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 அப்படின்னு சொல்கிறது. ரா 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 இந்த மாதிரி ஒரே வார்த்தைகள் இருக்கும். சின்ன அளவில் தான் மாற்றம் இருக்கும். இதைத்தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னா 8 மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8, 3 சுழினா 2 சுழினா தகரனா. இதை வந்து என்ன சொல்லணும்? தகரனா. அது பக்கத்தில் இருக்கிற வார்த்தை என்னவோ அந்த வார்த்தைக்கு இப்போ தாக்கு பக்கத்தில் இருக்கிற தா நான்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் தகரனா அப்படின்னா நான் அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன சொன்னோன்னா வகரலா, இது ரகரலா, இது சிறப்புலா, இது சிறப்புலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது லகர லகரரா, இது வந்து லகரரா. இது இங்க வந்துச்சுன்னா ரகரரா, இது லகரரா, இது வகரலா. ஓகே, அடுத்தது வகரலாவுக்கும் ரகரலாவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். வகரலா லகரலாவுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம். அல் அப்படின்னா இரவுன்னு ஒரு பொருள். அல் அப்படின்னா கையால் முகத்தல். வகரலா வந்துச்சு அப்படின்னா அல்னா இரவுனும், லகரலா வந்துச்சு அப்படின்னா கையால் முகத்தல் அப்படின்னு சொல்லணும். அதுவே வந்து அலம் அப்படின்னா கலப்பை, அலம் அப்படின்னா உப்பளம், உப்பளம். இப்படி 2 வார்த்தைகள் 2 மாறுபாடு வரும். அல் அலம்னா ஒரு வகரலாக்கு வந்து கலப்பையும், லகரலாக்கு வந்து உப்பளம் அப்படின்னு சொல்லி வரும். உலர் அப்படின்னா காய்தல், உலர் அப்படின்னா தலையில் மயிர் கோதுதல் அல்லது ஆட்டுதல். உலர்னா உலர்த்துறது, நல்லா ட்ரை ஆகிற பண்ணுறதா உலர் அப்படின்னு இன்னொரு மீனிங். இன்னொரு உலர்னா காய்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் தலைமயிர் கோதல் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். ஆக்சுவலாக அது சொல்கிறோம் எந்தெந்த வார்த்தைக்கு சொல்லணும் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடுது. வகரலா வந்துச்சுன்னா காய்தல், ரகரலா வந்தால் தலையில் மயிர் கோதுதல் அல்லது ஆட்டுதல்னு சொல்லணும். அடுத்து உல்கு. உல்கு அப்படின்னா சுங்கம். உல்கு அப்படின்னா நினைத்தது ஆராய்தல். உல்கு அப்படின்னா சுங்கம். உல்கு அப்படின்னா நினைத்தது ஆராய்தல். நினைத்தால் ஆராய்தல். அடுத்து எலி அப்படின்னா வகரலா வந்துச்சுன்னா விலங்கு வகை. எலி அப்படின்னா வகரலா வந்துச்சுன்னா விலங்கு வகை. ரகரலா வந்தால் எளிமை. ரகரலா வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? எளிமை அப்படின்னு சொல்லணும். அதுவே கல் அப்படின்னா படித்தல், பாறை துண்டு. கல் அப்படிங்கிறது வந்து படிக்கிறத பற்றியும் பாறை துண்டையும் குறிப்பிடும். இந்த கல் வந்து திருடுதல் குடி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. திருடுதல் குடி வகையை இதையும் கல் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது களி. வகரலா வந்துச்சுன்னா ஓசை துன்பம். வகரலா வந்தா ஓசை துன்பம் அர்த்தம். களி அப்படிங்கிறதுக்கு வகரலா வந்தா ஓசை துன்பம். இந்த ரகரலா வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி உணவு வகைகள். களித்திருத்தல் அப்படின்னா மகிழ்ந்திருத்தல் உணவு வகை. களி அப்படிங்கிற ஒரு உணவு வகை. இதெல்லாம் குறிக்கும். அடுத்தது கரல் அப்படின்னா கரல் அப்படி என்றால் விறகு. இது வகரலா வந்துச்சு அப்படின்னா விறகு அப்படின்னும். இதுலேயே ரகரலா வந்துச்சு அப்படின்னா கரை. வகரலா வந்துச்சுன்னா விறகு, ரகரலா வந்துச்சுன்னா கரை அப்படின்னு சொல்லலாம். களம் இந்த நடுவில் வந்திருக்கு. இதில் இறுதியில் வந்திருக்கு, இந்த சைடு நடுவில் வந்திருக்கு. களம் அப்படின்னா வகரலா வந்தா கப்பலும்னு, ரகரலா வந்துச்சு அப்படின்னா இடம் பேரிடம் அப்படின்னு சொல்லுவோம். இடம் பேரிடம். களம்னா கப்பலும் ஒரு மீனிங் வரும். களம்னா இடம் பேரிடம் அப்படிங்கிற களத்தை குறிக்கிற இடமும் வரும். அடுத்தது காலம். காலம்னா பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங். இன்னொன்று வந்து மேகம். காலம் அப்படின்னா பொழுது, இன்னொரு வரும்போது மேகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காளி. காளி அப்படின்னு சொல்றாங்க. வகரலா வந்துச்சுன்னா தீர்த்தல் அல்லது விலங்கு. காலி செய்யறது தான் தீர்த்தல் அல்லதுன்னா விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரகரலா வந்துச்சு அப்படின்னா அது வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது காலை. காலை காலை.
வகரலா வந்துச்சுன்னா நாளின் பொழுது தான் காலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரகரலா வந்துச்சு அப்படின்னா அது எருதுன்னு சொல்லணும். வகரலா வந்தா நாளின் பொழுது அப்படின்னும், ரகரலா வந்துச்சுன்னா எருது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது குலம் நடுவுல வந்திருக்கு. வகரலா வந்தா வகுப்பு, ஜாதி பிரிவு அப்படின்னும், லகரலா வந்தா நீர்நிலை அப்படின்னு நாம வச்சுக்குவோம். கூலி அப்படின்னா சம்பளம், கூலினா பேய் பூதம். இந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் இருக்கு. கூலினா சம்பளம், கூலினா பேய் பூதம். அடுத்து கூலம் அப்படின்னா தானிய வகை, நீரின் கரை. கூலம் அப்படின்னா துண்டு திப்பிலி. அடுத்து கொள் அப்படின்னா வகரம் வந்துச்சு, வகரலா வந்தா கொலை, கொலை செய்தல் தான் வந்து கொள் அப்படின்னு அர்த்தம். அதுவே ரகரலா வந்தா எடுத்தல், பெறுதல், அதான் கொள்தல், கொண்டுக்கிறது, எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு வச்சோம். எடுத்துக்கொள்ளுதல், பெற்று கொள்ளுதல் அப்படின்னு எடுத்தல், பெறுதல் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்தது வந்து கொல்லி, கொல்லி அப்படின்னா வகரலா வந்தா நெருப்பு, சாரி வகரலா வந்தா இங்க கொலிக்கருவி, வகரலா வந்தா கொலிக்கருவி, ரகரலா வந்துச்சுன்னா நெருப்பு, வகரலா வந்தா கொலைக்கருவி, வகரலா வந்துச்சு அப்படின்னா கொலைக்கருவி, அதுவே ரகரலா வந்தா நெருப்பு அப்படின்னு சொல்றது. அடுத்தது கோல், கோல் வகரலா வந்தா கம்பு, கொம்புன்னு சொல்லுவாங்க. கோலுக்கு வந்து கம்பு, கோல், கொல்லு, கொம்பு, கோல் அப்படின்னு சொல்றது. அதுவே ரகரலா வந்தா கொல்லுதல், தீமை, கிரகம். ரகரலா வந்தா கொல்லுறது, தீமை, கிரகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது சூழ், சூழ் வகரலா வந்தா கருன்னு அர்த்தம். சூழ்னா இது முக்கியமானது, அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இதில் வர்றது எல்லாமே முக்கியமானது தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்ததும் தான். அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதாவது அல்னா இரவு, அல் அப்படின்னா கையால் முகத்தால், அலம்னா கலப்பை, அலம்னா உப்பளம், உலர்னா காய்தல், உலர் அப்படின்னா தலைமயிர் கோதுதல் அல்லது ஆற்றல், உள்கு அப்படின்னா சுங்கம், உள்கு அப்படின்னா நினைத்தல், ஆராய்தல் இது வரும். எலி அப்படின்னா விலங்கு வகை, எலி என்றால் எலுமை, கல் என்றால் படித்தல், பாறை துண்டு, கல் அப்படின்னா திருடுதல், குடிவகை, கல் அப்படின்னா திருடுதல், குடிவகை, களி அப்படின்னா ஓசை துன்பம், களி அப்படின்னா மகிழ்ச்சி உணவு வகை, களினா ஓசை துன்பம், களி அப்படின்னா மகிழ்ச்சி உணவு வகை, கரல் அப்படின்னா விறகு, கரல் அப்படின்னா கரை, கரல் அப்படின்னா விறகு, கரல் அப்படின்னா கரை, களம் அப்படின்னா கப்பல், களம் அப்படின்னா இடம், பேரிடம், காலம் அப்படின்னா பொழுது, களம் அப்படின்னா மேகம், காளி அப்படின்னா தீர்த்தல், விலங்கு, காளி அப்படின்னா தெய்வம், காலை அப்படின்னா நாளின் பொழுது, காலை அப்படின்னா எருது, குளம் அப்படின்னா வகுப்பு அல்லது ஜாதி, குளம் அப்படின்னா நீர்நிலை, குழி அப்படின்னா சம்பளம், குழி அப்படின்னா பேய் பூதம், கூளம் அப்படின்னா தானிய வகை, நீரின் கரை கூளம்ங்களா, குளம் அப்படின்னா துண்டு திப்பிலி, கொல் அப்படின்னா கொலை செய்தல் இல்லைன்னா செய்யறது, கொள் அப்படின்னா எடுத்தல், பெறுதல், கொல்லி அப்படின்னா நெருப்பு, கொள்ளி அப்படின்னா கொலைக்கருவி, கோல் அப்படின்னா கம்பு, கொம்பு, கொள் அப்படின்னா கை, கொள்ளுதல் அல்லது தீமை, கிரகம் அப்படின்னு வரும். சூழ் அப்படின்னா கருகு, சூழ் அப்படின்னா சபதம், சூழ்னா கருகு, சூழ் அப்படின்னா சபதம், தவளை அப்படின்னா இந்தலை, இந்தலை, வகரலா வந்துச்சுன்னா ஒரு பாத்திரம் அர்த்தம், ரகரலா வந்தா விலங்கு அப்படின்னு அர்த்தம். தாள் அப்படி என்றால் நாக்கு, தாள் அப்படின்னா கால், வகரம் வந்தா நாக்கு, ரகரலா வந்துச்சுன்னா கால்னு அர்த்தம். துளை அப்படின்னா நிறைக்கோள், துளை அப்படின்னா நிறைக்கோள், ரகரலா வந்துச்சு அப்படின்னா துவாரம் அப்படின்னு அர்த்தம். தோல், தோல் என்றால் சருமம், தோல்வியை குறிப்பிடும். ரகரலா வந்துச்சுன்னா பூஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகரலா வந்தா பூஜம். அடுத்தது லா, லா வேறுபாடு. இது வந்து 3 சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எது இருந்துச்சு, வகரலா, லகரலா மட்டும் இருந்துச்சு. இதோட சிறப்பு லாவும் சேர்ந்தது. 3ம் சேர்ந்தது மாதிரி கொஸ்டின் வரும். அலி அப்படி என்றால் ஆண் பெண் அல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வராது இப்போ இருக்கிறதுல. அலி அப்படின்னா கொடுத்தல், கருணை உண்டு. அலி அப்படின்னா உருக்குலைத்தல், அழித்தல். அலி அப்படின்னா ஆண் பெண் அல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி மீனிங்கோட கொஸ்டின் வராது. அலி அப்படின்னா கொடுக்கறது, அழி அப்படின்னா உருக்குலைத்தல் இல்லைன்னா அழித்தல். அழகு, 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 அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்புலா வந்துச்சுன்னா வனப்பு அப்படின்னு அர்த்தம். சிறப்புலா வந்தா வனப்பு என்று அர்த்தம். ரகரலா வந்துச்சு அப்படின்னா பெண் பறவை, ரகரலா வந்துச்சு அப்படின்னா பெண் பறவை, வகரலா வந்துச்சுன்னா பறவையோட மூக்கு, அளவு, பிரிவு அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது அலை, அலை, அலை. அலைனா அசைத்தல், இழுத்தடித்தல், கடல் அலை. அசைத்தல், இழுத்தடித்தல், கடல் அலை. அலை அப்படின்னா புற்று வலை, அலைனா புற்று வலை, அலை அப்படின்னா கூப்பிடு. அடுத்தது அலி, அலி, அழி அப்படின்னா அழி அப்படிங்கும்போது மலைத்துளி, ஓடை அப்படின்னும், அழி அப்படின்னா சிங்கம், விலங்கு, ஆள்பவர் அப்படின்னும், அழி அப்படிங்கும்போது சக்கரம், கடல் அப்படின்னு. அழி அப்படின்னா சக்கரம், கடவுள். அடுத்தது இலை, 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 இழை. செடியின் உறுப்பு இளமை, சோர்தல், நூல் தேய்த்தல். செடியினோட உறுப்பு இளமை அல்லது சோர்தல், அடுத்தது நூல் அல்லது தேய்த்தல் அப்படின்னு பொருள் வரும். உழவு, உழவு, உழவு,
உழவு உழவு உழவு. உழவு அப்படின்னா நடத்தல் நடனமாடுதல். உழவு அப்படின்னா ஒற்றுமை வேவு. உழவு அப்படின்னா தொழில் வகை. அடுத்து உலை 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 அப்படின்னா உலை அப்படின்னா கொதிநீர். உலை அப்படின்னா பிடரிமயிர் மனத்துன்பம். கொதிநீர் பிடரிமயிர் மனத்துன்பம். உலை அப்படின்னா பக்கமா உழைத்தல் மான். அடுத்தது ஒளி ஒளி ஒளி. ஒளினா சத்தம். ஒளி என்றால் வெளிச்சம். இந்த ஒளினா விடுதல் அழிதல் நீக்குதல். இது களி களி காளி அப்படின்னா ஓசை ஒரு காலம் துன்பமும் மகிழ்ச்சி உணவு வகை களியும். கொம்புனா கொம்பு மிகுதி தடி அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பிடிஎஃப்ல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பார்த்துட்டே இருந்தால் டைம் இருக்காது. சும்மா இம்பார்ட்டண்டாக மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது லா வேறுபாடு இப்படியும் கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ரகரராக்கும் வகரராக்கும் உள்ள வேறுபாடு கொடுப்பாங்க. அப்புறம் 3 லாக்குமே உள்ள வேறுபாடு கொடுப்பாங்க. அடுத்து சிறப்பு ராக்கும் வகரராக்கும் உள்ள வேறுபாடு. இந்த மாதிரி கொஸ்டின் வரும். பழி அப்படின்னா வசை குற்றம். பழி என்றால் காவு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பழினா வசை குற்றம். பழினா காவு. கேள்னா உறவு. கேள் அப்படின்னா பொருத்தம். கேள் அப்படின்னா உறவு. கேள் அப்படின்னா பொருத்தம். பால் என்றால் உணவு பிரிவு. பால்னா உணவு பிரிவு. பால் அப்படின்னா வீணாதல். போல் அப்படின்னா ஒப்பு சமம். போல்னா பிளத்தல். போல்னா ஒப்பு சமம். போல்னா பிளத்தல். கால் அப்படின்னா உறுப்பு கக்குதல். கால் அப்படின்னா முற்றுதல். கால்னா உறுப்பு கக்குதல். கால்னா முற்றுதல். களி அப்படின்னா விலங்கு தீவலி. களி அப்படின்னா சீர்காழி உறுதி. கிளவி என்றால் சொல். கிளவி என்றால் மூத்தோல். குழம்பு என்றால் குதிரை கரடி. குழம்பு என்றால் உணவு வகை. மலையினா குன்று வியத்தல் அல்லது மலையினா நீர் பொழிவு. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்து ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க. அடுத்தது ரா வேறுபாடு. ரா வேறுபாடுனா இது வகரரா, இது நகரரா. வகரரா நகரரா. அறம் அப்படின்னா அறக்கும் கருவியத்தான் அறம்னா அறக்கும் கருவி. இந்த அறம்னா தர்மம் நீதி. அறம்னா அறக்கும் கருவி. அறம்னா தர்மம் நீதி. அரி என்றால் அறுத்தல் திருமாலை பற்றியும். அரினா தெரிந்து கொள்ளுதல். அரி அப்படின்னா அறுத்தல் திருமாலையும். அரி அப்படின்னா தெரிந்து கொள்றது. அருகுனா அருகில் பக்கம் அப்படின்னும். அருகுனா புல் வகை அப்படின்னு வரும். அரும்பு அப்படின்னா மொட்டும். இந்த அரும்புனா பஞ்சம். வகரரா வந்தால் அரும்பு மொட்டுனும். நகரரா வந்துச்சுன்னா அரும்புனா பஞ்சம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அரும்புனா மொட்டு, அரும்புனா பஞ்சம். அரைனா பாதி. அரை என்றால் அடித்தல். அரைனா பாதி. அரைனா அடித்தல் வீட்டின் உறுப்பு. அரல் அப்படின்னா மீன் வகை. ஆறல்னா தனிதல் காய்த்தல். இரா அப்படின்னா பிச்சை வேண்டுதல். இரானா சாதல். இருனா உட்காருதல். இருனா முருதி. இரானா இரவு அல்லாத. இரானா மீன் வகை. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அமைந்து சரியானதை கொடுக்கணும். ஏரினா மரத்தில் ஏறினான். ஏரியில் குளித்தான். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து எந்த ஏரிக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஏரியை தான் வரணும். இந்த ஏரியை பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏரியில் குளித்தான் அப்படின்னா மரத்தில் ஏறினான் இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வருது. இந்த ஏரியை முன்னாடி வருது. இவன் கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஏரியில் குளித்தான் மரத்தில் ஏறினான் தான் முன்னாடி வரணும். இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனே இப்படி மாற்றி மாற்றி டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூழ் சூழ் சூழ். இந்த மாதிரி 3 சூழ்கள் வரும். சூழ் அப்படின்னா கற்பம் அல்லது கற்ப பைய சொல்லும். அது கரெக்டு. சூழ் என்றால் ஆராய்ச்சி. இந்த சூழ்னா சபதம். சூழ்னா கற்பம் அல்லது கற்பப்பையும். சூழ்னா ஆராய்ச்சி. சூழ் என்றால் சபதம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கணும். பறவையிடம் இருப்பது எது? இறகு. இறகுனா இந்த ரகரலா தான் வரணும். இறகு அப்படின்னா வகரலா வரணும். அடுத்தது மனம் 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 மனம். இது வந்து ஒரே வார்த்தையே தான் வரும். எழுத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பொருள் வேறுபடும். 3 சுழி நா வந்துச்சு அப்படின்னா வாசனையும். 2 சுழி நா வந்தா உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. 3 சுழி நா வந்துச்சுன்னா அது வந்து வாசனை குறிக்குது. 2 சுழி நா வந்துச்சுன்னா உள்ளத்தை குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறியணும். மன்னரிடம் இருப்பது வாள். மன்னரிடம் இருப்பது வாள் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் தான் தவறான இணை. குரங்கிடம் இருப்பது வாள். மன்னரிடம் இருப்பது இந்த வாள், அதாவது ரகர வாள். இதுதான் சரியானது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதணும். வானில் வானம் வெடித்தது. வானில் வானம் வெடித்தது அப்படின்னா வண்ணங்களை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏரி ஏரி அப்படின்னா இந்த ஏரிங்கும் போது குளம். ஏரின்னா மேலே ஏரி. கரெக்டு தான். பனி என்றால் குளிர்ச்சி. பனி என்றால் வேலை. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இதான் சரி. அலைனா கடல் அலை. அலை அப்படின்னா கூப்பிடு இல்லைன்னா வரவழைத்தல். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது.
அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியும் அதனோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். புக்கில் இருக்கிறதுல வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் 40 எழுத்துக்கள் வந்து நெடிலாக தான் இருக்கும். நெடில் எழுத்துக்கள் தான் வந்து 40 எழுத்துக்கள் இருக்கும். குறியில் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னா, குறியில் வந்து 2 எழுத்துக்கள் தான் வந்து குறியில் இருக்கும். அதாவது நே து நே ஊ மட்டும் குறியில் வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு ஆனா பசு. ஆ அப்படின்னா பசு, ஊனா இறைச்சி. ஆ என்றால் பசு, ஊ என்றால் இறைச்சி, ஏ என்றால் அம்பு. ஆனா பசு, ஊன இறைச்சி, ஏன அம்பு, ஐ என்றால் தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, கா என்றால் சோலை, கூன பூமி. கூ அப்படின்னா பூமி, கை என்றால் ஒழுக்கம். கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன். அரசன் கோ என்றால் அரசன், கை என்றால் ஒழுக்கம். சா என்றால் இறந்து போ. சானா என்ன சொல்லணும்? இறந்து போ அப்படின்னு அர்த்தம். சி என்றால் இகழ்ச்சி. சி அப்படின்னா இகழ்ச்சி. சி அப்படின்னு நம்ம சொல்லும்ல அந்த மாதிரி. சீனா இகழ்ச்சி ஞாபகம் வச்சுங்க. சே என்றால் உயர்வு, சோ என்றால் மதில். சே என்றால் உயர்வு, சே அப்படின்னு மேலே பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. ச அப்படின்னு நினச்சிங்க. சேனா உயர்வு, சோ என்றால் மதில். சோ அப்படின்னா மதில். தா அப்படின்னா கொடு. தானா கொடு. தீ தீனா நெருப்பு. தூ அப்படின்னா தூய்மை. தூய்மையா இருக்கணும். தூ அப்படின்னா துப்பக்கூடாது, தூய்மையா இருக்கணும் அப்படின்னு அமைச்சுங்க. தூ அப்படின்னா தூய்மை. தே என்றால் கடவுள். தே அப்படின்னா கடவுள். தை என்றால் தைத்தல். தைனா தைத்தல். நான நாவு. நீ என்றால் முன்னிலை ஒருமை. நேன அன்பு. நைன இழிவு. நோன நோயி. பான பாடலு. பூன மலர். பேன மேகம். பைன இளமை. போ என்றால் செல். மான மாமரம். மீன வானு. மூன மூப்பு. மேன அன்பு. மைனா அஞ்சனம். மை என்றால் அஞ்சனம். இப்போ ஆன பசு, ஊன இறைச்சி, ஏன அம்பு அம்பு, ஐன தலைவனு, ஓன மதகுநீர் தாங்கும் பலகை, கா என்றால் சோலை, கூன பூமி, கைன ஒழுக்கம், கோன அரசன், சான இறந்து போ, சீன இகழ்ச்சி, சே என்றால் உயர்வு, சோ என்றால் மதில், தா என்றால் கோடு, தீன நெருப்பு, தூண கடவுள், தே என்றால் தூண தூய்மை, தே என்றால் கடவுள், தீ என்றால் நெருப்பு, தூ என்றால் தூய்மை, தே என்றால் கடவுள், தை என்றால் தைத்தல், நா என்றால் நாவு, நீ என்றால் முன்னிலை ஒருமை, நே என்றால் அன்பு, நை என்றால் இழிவு. நை சீனாலும் இகழ்ச்சி, சீனா இகழ்ச்சி, நைனா இழிவு. ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க. நோய் என்றால் நோய், நோ என்றால் நோய், பா என்றால் பாடல், பூ என்றால் மலர், பே என்றால் மேகம், பேய் மேகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, பை என்றால் இளமை, போன செல்லு, மான மாமரம், மீன வானு, மூன மூப்பு, மேன அன்பு, மைன அஞ்சானம். அடுத்தது மோ அப்படின்னா முகத்தல். மோ அப்படின்னா முகத்தல். யான அகலம். மூன முகத்தல். யா என்றால் அகலம். வான அழைக்கிறது. வீண மலர். வைன புல்லு. நவுன கவர். நேன துன்பம். தூண உன். இந்த நே தூ 2 சொற்கள் மட்டும் குடிர் சொற்கள். மீதி எல்லாமே வந்து நெடில் சொற்களாக தான் இருக்கும். நேவும் தூவும் மட்டும் குறில் சொற்கள். மூன முகத்தல். யான அகலம். யான அகலம். வான அழைக்கிறது. வி என்றால் மலர். வைன புல்லு. வவ்வுன கவர். நோனா துன்பம். தூண உண்மை. இது வெறும் 42 எழுத்து ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு மறக்காது. ஆனால் இதுலேருந்து 2 கொஸ்டின் வரும். அதனால தான் நம்ம 2 தாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்தது வந்து முக்கியமானது. இந்த 42 எழுத்துல இருக்கிறது மட்டும்தான் வருமா அப்படின்னா அதுவும் வரும். அது கூட இப்போ எக்ஸ்ட்ராவாக வரும். ஏன்னா இது குரூப் 4. மற்ற எலிஜிபிலிட்டினா ஓகே அது மட்டும்தான் வரும். இது குரூப் 4ங்கும் போது அது தவிர அது இல்லாமல் கொஸ்டின் வரும். புக்கில் கொடுத்துருக்க 42 வேறு மாதிரியும் கேட்பாங்க. கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அடுத்தது ஒரு சொல் ஒன்று. ஆனால் அதுக்கு பொருள் வந்து பல பொருள் இருக்கும். ஒரு சொல் வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது ஒரு பொருளும், அதே சொல் வந்து வேறு பக்கம் நிற்கும்போது வேற ஒரு பொருளையும் தரும். அதுதான் வந்து ஒரு சொல் இரு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரி அப்படின்னா திருமால், சிங்கம், அறிதல். அரி அப்படின்னா திருமால், சிங்கம், அறிதலை பற்றியும். அணி அப்படின்னா அழகு, ஆபரணம். அணி அப்படின்னா அழகு, ஆபரணம். அஞ்சு அப்படின்னா பயந்து. அஞ்சு ஆனால் 5 பயப்படு அப்படின்னு பொருள்படும். அஞ்சு என்றால் 5 பயப்படு அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது ஆ அப்படின்னா பசு அல்லது உயிரெழுத்து. ஆ அப்படிங்கும்போது பசு அல்லது உயிரெழுத்து. அமர் அப்படின்னா போர் அல்லது உட்காரு. அமர் அப்படின்னா போர் அல்லது உட்காருன்னு அர்த்தம். ஆவா அப்படின்னா ஆசை நாட்டம். ஆவா அப்படின்னா ஆசையும் நாட்டத்தையும் குறிக்கும். அடி அப்படின்னா பாத அளவை குறிக்கும். ஆலம் அப்படின்னா ஆலமரம் அல்லது நஞ்சு பற்றி குறிக்கும். ஆலம்னா ஆலமரம் அல்லது நஞ்சை குறிக்கும். ஆடி அப்படின்னா கண்ணாடி அல்லதுனா தமிழ் மாதத்தை குறிக்கும். ஆரம் அப்படின்னா மலை சந்தானத்தின் வட்ட பகுதி வந்து ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
மலையும் சொல்லுவாங்க, சந்தனத்தையும் சொல்லுவாங்க. அதுபோல் வட்டத்தினோட பகுதியும் ஆரம்னு சொல்லுவாங்க. இடி அப்படின்னா வான் இடி, முழக்கம், தாக்கம் இதெல்லாம் இடின்னு சொல்லுவாங்க. வான் இடி மட்டும் இல்லாம அவ்வளோ சத்தமா பேசுறத முழக்கம், இடி முழக்கம், தாக்கு இதெல்லாம் வந்து இடியை வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஆடு அப்படின்னா விலங்கு, ஆடுதல். ஆடு அப்படிங்கிறது ஒரு வகை விலங்கினம் மற்றும் ஆடுறத வந்து சொல்றதா ஆடு அப்படின்னும். ஆறுனா எண்ணு, நதி, வழி. ஆறு அப்படின்னா ஒரு எண்ணு, ஒரு வகையில அது நதியாகவும் குறிப்பிடப்படுது, வழியாகவும் இருக்கு. அடுத்தது இறை அப்படின்னா கடவுள், நீர் இறைத்தல். கடவுள் நீர் இறைக்கிறதா எனது இறை. கடவுள் நீர் இறைத்தல். உரம் அப்படின்னா எரு, நாணம், மதில், வலிமை. உரம் அப்படின்னா எரு, நாணம், மதில், வலிமை இதெல்லாம் உரம் அப்படின்னு சொல்லப்படும். உடு அப்படின்னா உடுத்துறது, விண்மீன், அகழி, ஓடக்கோல். உடுத்து அப்படின்னா விண்மீன், அகழி, ஓடக்கோல் அப்படின்னு சொல்லப்படும். உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன், அகழி, ஓடக்கோல். உரை அப்படின்னா சொல்லு அல்லது தேய். உரை அப்படின்னா சொல் அல்லது தேய் அப்படின்னு பொருள்படும். உரைனா மேலுரை, வசி. உரைனா மேலுரை, வசி அப்படின்னு சொல்றது. உடுக்கை அப்படின்னா ஆடை, இசைக்கருவி. உடுக்கை என்றால் ஆடை, இசைக்கருவி. உதை அப்படின்னா பருத்தல், ஊது கருவி, குளிர்காற்று. உதைனா பருத்தல், ஊது கருவி, குளிர்காற்று. எகினம் அப்படின்னா அன்னம், நீர், நாய், புளிய மரம். எகினம் அப்படின்னா அன்னம், நீர், நாய், புளிய மரம். ஏறு அப்படின்னா காளை, ஆண் சிங்கம் மேலே செல்றது. காளை, ஆண் சிங்கம் மேலே செல்றது இதெல்லாம் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏனம் அப்படின்னா பாத்திரம், பன்றி. ஏனங்கிறது பாத்திரத்தையும் பன்றியும். ஏற்றம்னா நீர் இறைக்கும் கருவி அல்லது உயர்வு. ஏற்றம்னா நீர் இறைக்கும் கருவி அல்லது உயர்வு. ஐயம்னா சந்தேகம் அல்லது பிச்சை. ஐயம்னா சந்தேகம் அல்லது பிச்சை. ஓதினா கூந்தல் அல்லது ஓதுபவர். ஓதினா கூந்தல் அல்லது ஓதுபவர். கலை அப்படின்னா ஆடை, கல்வி, கலைத்தல். ஆடை, கல்வி, கலைக்கிறது. கலை அப்படின்னா நீக்குதல், வேண்டாத புள்ளையும் வந்து கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கடி அப்படின்னா கடினா காவல், காப்பு, கூர்மை, விரைவுங்கிறத கடியும். கலை அப்படின்னா கரும்பு, மூங்கில பத்தியும். களினா பாவகை, சளி, துன்பம், வறுமையும். கரி அப்படின்னா யானை, சாமி, அடுப்பு கரியும் குறிப்பிடும். கல் என்ற பாறைக்கல் இல்லை படி அல்லது தோண்டுன்னு அர்த்தம். கல்லுனா பாறை, கல், படி அல்லது தோண்டு அப்படின்னு அர்த்தம். கவி அப்படின்னா குரங்கு, கவிஞர், பாடல். கவி அப்படின்னாலும் குரங்கையும் கவிம்பாங்க, கவிஞர், பாடல்கள். காண காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பெட்டி. காண காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பெட்டி. காயம் அப்படின்னா பெருங்காயம் அல்லது புண்ணு. கார்னா பெருமை அல்லது மேகம். காயம் அப்படின்னா பெருங்காயம், புண்ணு. கார் என்றால் பெருமை, மேகம். கிளை என்றால் மரக்கிளை, உறவு. குடி என்றால் குடித்தல், குடும்பம். குளவி அப்படின்னா குழந்தை, குளவிக்கல். குடைனா கைக்கூடை, தோண்டி. கூடுன சேர், உடம்பு, பறவை கூடு. அடுத்தது கோல் அப்படின்னா கிரகம், புறங்கூறல். சங்கம் அப்படின்னா சங்கு, கூட்டம். சுரம் என்றால் வலி, வெப்பம். சேனை அப்படின்னா படைத்தலை, கிழங்கு. அடுத்தது பல சொற்கள் ஒரு பொருள். சில வார்த்தைகள் வந்து பல சொல்லு சேர்ந்தாலும் ஒரே ஒரு பொருளைத்தான் தரும். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா நேசம், பரிவு, இரக்கம், பற்று, கருணை இதெல்லாம் சேர்ந்து குறிப்பிடுறது எதுனா அன்பு. நேசம், பரிவு, இரக்கம், பற்று, கருணை இதெல்லாம் சேர்ந்து குறிப்பிடப்படுவது அன்பு. வனப்பு, எழில், சுந்தர, வடிவு, கோலம், அணி, பொலிவு இதெல்லாம் வந்து குறிப்பிடுவது அழகு. அதாவது வனப்பு, எழில், சுந்தரம், வடிவ, கோலம், அணி இவையெல்லாம் சேர்ந்து குறிப்பிடப்படுவது அழகு. மன்னன், அரசன், கோன், புரவலன், கொற்றவன் இவங்களெல்லாம் குறிப்பிடும் வார்த்தை என்ன அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லணும். மன்னன், அரசன், கோன், புரவலன், கொன்றவன். அடுத்து புத்திமதி, நல்லுரை, உபதேசம். புத்திமதி, நல்லுரை, உபதேசம்னா அறிவுரை. புத்திமதி, நல்லுரை, உபதேசம்னா அறிவுரை. பாதம், தாள், கால், கலரு அப்படின்னா அடி. பாதம், தாள், கால், கலல் அப்படின்னா அடின்னு அர்த்தம். ஆபத்து, இடர், இடையூறுனா அபாயம். ஆபத்து, இடர், இடையூறுனா அபாயம். சாயங்காலம், மாலை, தொடக்கம் அப்படின்னா அந்தி பொழுது. சாயங்காலம், மாலை, தொடக்கம் அப்படின்னா அந்தி பொழுது. முதல், ஆரம்பம், தொடக்கம் அப்படின்னா ஆதி. முதல், ஆரம்பம், தொடக்கம் அப்படின்னு சொன்னா ஆதி. ஆசான், உபத்தியார், தேசிகர், குறவர் அப்படின்னா ஆசிரியர். ஆசான், உபத்தியார், தேசியர், குறவர் அப்படின்னா ஆசிரியர் சொல்லுவாங்க. சரீரம், உடம்பு, மெய், மேனி எல்லாம் உடல். சரீரம், உடம்பு, மேனி எல்லாம் என்ன சொல்லணும் உடல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இனவெழுத்துக்களை பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க்ல கொடுக்குறேன். இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் வந்து எதாவது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வகையா பிரிக்கலாம். அதாவது உச்சரிப்பின் அடிப்படையில் உயிரெழுத்துக்களை 2 வகையா பிரிக்கலாம். நெடில், குறில் அப்படின்னு. நெடில்னா ஓங்கி ஒலிக்கிறது, குறில்னா குறுகி ஒலிக்கிறது. இணை எழுத்துக்கள்லாம் நெடிலுக்கு குறில் வந்து இணை எழுத்தா இருக்கும், குறிலுக்கு நெடில் வந்து இணை எழுத்தா இருக்கும். இப்போ ஆ அப்படின்னா ஆக்கு இணை எழுத்து ஆ அப்படிங்கிறதும், ஈக்கு இணை எழுத்து ஈ அப்படிங்கிறதும், ஊக்கு இணை எழுத்து ஊ அப்படின்னும், ஏக்கு இணை எழுத்து ஏ அப்படின்னு வரும்.
ஈக்கு ஈ, ஐக்கு ஈ இன எழுத்து. ஐ இறுதியில வந்து ஈ வர்றதால அது வந்து ஐக்கு வந்து ஈ தான் இன எழுத்து. ஔ அப்படிங்கிறது இறுதியில வந்து ஊ வர்றதுனால இது அவுக்கு இன எழுத்து எதுன்னா ஊ தான். மெய்யெழுத்துக்களுக்கு வந்து வல்லினம் தான் இல எழுத்து. மெய்யெழுத்துக்களுக்கு வந்து வல்லினமும், வல்லின எழுத்துக்களுக்கு வந்து த்துக்கு வந்து மெல்லினம் தான் வரும். இங்க அப்படின்னா இக்கு, இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இஞ்சு, இன்னுக்கு இச்சு, இன்னுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா இட்டு. நாக்கு தகரம், அதாவது இந்துக்கு தாவும், பாக்கு மாவும் வரும், நாக்கு நா வரும், ராக்கு நா வரும். இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களே தான் இன எழுத்து. வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின இடையின எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லின இன எழுத்தா வரும். இடையின எழுத்துக்கு வந்து இடையின எழுத்தே தான் வந்து இன எழுத்தா வரும். இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்துன்னா அக்கு தான். ஆயுத எழுத்துக்கு வந்து இன எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்துக்கு வந்து இல்லை. ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை. அடுத்தது இக்கு இங்கு அப்படின்றது நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால் பிறக்கிறதா என்னன்னா இக்கு இங்க. நாவினோட முதற் பகுதி வந்து அன்னத்தை தொடுவதனால் பிறக்கிறதா இக்கு இங்கு. இஞ்சு இச்சு அப்படின்னா இஞ்சு இஞ்சு, இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சுனா இடையில நடு அன்னத்தை, இடையில நடு வந்து இடைநடு அன்னத்தை வந்து தொடுவதால் பிறக்கிறதா என்னன்னா இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சு. அடுத்தது இட்டு இன்னு. இட்டு என்னன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கிறது. நாவோட நுனி வந்து அன்னத்தோட நுனியை தொடுவதால் பிறக்கிறதா என்ன அப்படின்னா இட்டு இன்னு. அடுத்து இத்து இந்து அப்படின்னா பல்லினது அடியை வந்து நாக்கின் நுனி பொருத்துவதால் பிறக்கிறதா என்னன்னா இத்து இந்து. பல்லின் அடி வந்து நாக்கின் நுனி பொருத்துவதால் பிறப்பது இத்து இந்து. இப்ப எம்மனா மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கிறதா என்ன இப்ப மேல்வாய் நாக்கினை நுனி வந்து மிகவும் பொருத்துவதால் பிறக்கிறது வந்து என்னன்னா இற்று இன்னு. மேல்வாய் நாக்கின் வந்து நுனி மிகவும் பொருந்துவதால் பிறப்பது இற்று இன்னு. அடுத்து உடல்நிலை மெய் மயக்கம். உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா தன்னோட எழுத்துக்கள் மட்டும்தான் சேர்ந்து வரும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க உடல்நிலை மெய் மயக்கம். மற்ற எழுத்துக்களோட அது வராது. இப்போ காசா தாபா, இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்தும் வந்து தன்னோட எழுத்துக்கள் கூட மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அச்சம் அப்படின்னா இச்சா அப்படின்னு, இச்சு சாவும் தன்னோட எழுத்துக்களோட தான் வந்திருக்குது. எச்சம், மொத்தம், சாத்தான், அப்பம், கப்பம் இது எல்லாமே வந்து தன்னோட எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்து வந்திருக்குது. அச்சம், மொத்தம், அப்பம், எச்சம், சாத்தான், கப்பம் இவை எல்லாமே வந்து தன்னோட எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்து வரனால இதை என்னன்னு சொல்லணும்னா உடல்நிலை மெய்மறக்கம். அடுத்து வேற்றுநிலை மெய்மறக்கம் அப்படின்னா பிற எழுத்துக்களோட சேர்ந்து வரதா என்னன்னா வேற்றுநிலை மெய்மறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து இரு இல்லு, இந்த 2 எழுத்துமே வந்து பிற எழுத்துக்களோட வந்து சேர்ந்து வரும். தேர்ச்சி, தொடர்ச்சி, வாழ்க்கை, வாழ்பவன். தேர்ச்சி, தொடர்ச்சி, வாழ்க்கை, வாழ்பவன் இந்த எழுத்துக்களோட எல்லாம் வந்து சேர்ந்து வந்திருக்கு. இரு இங்கே இச்சோட வந்திருக்கு, இங்கே இச்சோட வந்திருக்கு. இல்லு வந்து இக்கோட வந்திருக்கு, இங்கே இல்லு வந்து பாவோட சேர்ந்து வந்திருக்கு. ஈற்றெழுத்து மெய்மயக்கம். ஈற்றெழுத்து மெய்மயக்கம் அப்படின்னா என்னன்னா தனி சொற்களோ இல்லை கூட்டு சொற்களின் இடையில் இல்லை மெய்யெழுத்துக்கள் வந்து ஈற்றா வரதா வந்து ஈற்றெழுத்து மெய்மயக்கம். அப்படின்னா 2 சொற்கள் இருக்கு அப்படின்னா காய்ச்சல் அப்படிங்கிறதுல இச்சு அப்படிங்கிற கால், வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி. தனி சொற்கள்ல கூட்டு சொற்களின் இடையில வந்து ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து வரும். சொற்களுக்கோட இடையில ஈ இல்லு அப்படிங்கிற மெய் இயக்கங்க வந்து ஈராய் வரும். ஓகே. வீல் அப்படிங்கும்போது வீல் அப்படிங்கிற இடத்துல இங்கே வருது. கால்ப்பு அப்படின்னா கால், தேர், நாய் அப்படின்னு காய்ச்சல் இந்த இடத்துலலாம் வந்து 2 சொல்லா பிரிக்கும் பொழுது அதில் முதல் சொல்லோட இறுதியில் இந்த இருளு அதன் சொற்கள் 3 வரும். இல்லு 3 சொற்களும் வந்துடும். அதை வந்து என்ன சொல்லணும்னா ஈற்றெழுத்து மெய்மயக்கம் அப்படிங்கிறோம். ஈற்றெழுத்து மெய்மயக்கம். அடுத்தது சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவோம்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 3 தான் சுட்டெழுத்துக்கள். ஆ இ உ 3 எழுத்துக்கள் மட்டும்தான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் வந்து தனியாக சுட்டெழுத்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது சுட்டெழுத்து அப்படின்னும், சொல்லோட வந்துச்சு அப்படின்னா அது என்ன சுட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லோட வந்துச்சுன்னா அதன் பெயர் சுட்டு பெயர் அப்படின்போம். அகச்சுட்டு அப்படின்னா பிரித்தால் வந்து பொருளுக்கு உள்ள இருந்து உள்ள இருந்து சுட்டும் எழுத்துக்களை தான் என்னங்கிறோம் அகச்சுட்டு. இப்போ அவன், இவன், உவன் அப்படின்னா இதை பிரிக்க முடியாது. அவன் அப்படின்னு மட்டும் ஒரே சொல்லுதான், இது தனி சொல்லுதான். இந்த மாதிரி பிரிக்க முடியாது. சொல்லுக்குள்ளேயே ஆங்கிற எழுத்து வந்து அது ஆங்கிற சொல்லு இல்லாமல் அர்த்தம் வராது. அதனால இதை வந்து அகச்சுட்டு அப்படிங்கிறோம். அவன், இவன், உவன் அப்படின்னு. புறச்சுட்டு அப்படின்னா
சொல்லுக்கு வெளியே இருந்து இருந்து வரும். அது கேள்வி கேட்கறதுக்கு, அதாவது சொல்லுக்கு வெளியே இருந்து சுட்டுவதற்கு பயன்படுத்துறது தான் என்ன அப்படின்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பையன், இப்பையன், உப்பையன் அப்படிங்கிறது. அப்பையன், இப்பையன், உப்பையன் அப்படின்னு. ஊங்கிற வார்த்தை வந்து இப்ப தற்கால வழக்கத்துல எல்லாம் மறைந்து விட்டது. ஆ பையன்னா ஆ கூட்டல் பையன் அப்படின்னு வரும்ல. இது பிரிச்சாலும் பையன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கும். ஆங்கிறது தனியா இருக்கும். இப்பையன்னா ஈ தனியா இருக்கும், பையன் தனியா வரும். அப்போ பிரித்தாலும் இந்த சொற்களுக்கு பொருள் வரும். அது மாதிரி சுட்டு அப்படி பொருளோட சுட்டு பெயர் என்ன அப்படின்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்னது? இவ்வீடு பக்கத்துல இருக்கிறத சொல்றதுக்கு அண்மை சுட்டு. செய்வினா தொலைவில் இருக்கிறத சொல்றதுக்கு. அண்மை சுட்டுனா இவ்வீடு, இக்குதிரை, இவன். வீடு, இக்குதிரை, இவன் அண்மை சுட்டு. செய்மை சுட்டுனா அவ்வீடு, அக்குதிரை, அவன். அவ்வீடு, அக்குதிரை, அவன். அவ்வீடு, அக்குதிரை, அவன். சுட்டு திரிபு அப்படின்னா ஆயி. சுட்டு திரிபுங்கிறது ஆயி. அந்த பையன், இந்த பெண். அந்த பையன், இந்த பெண். சுட்டு திரிபு அப்படின்னா அந்த பையன், இந்த பெண்ணு அப்படின்னு சொல்றது. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு. அப்போ சுட்டு பெயர்கள் வந்து 3 தான். ஆ, இ, உ. அதுல ஊங்கிற வார்த்தை வந்து தற்காலத்துல வழக்கில் இல்ல. அகசுட்டு அப்படின்னா சொற்களுக்குள்ளேயே இருக்கும். அந்த சொல்லை வந்து பிரிக்க முடியாது. அந்த சுட்டு சொல்ல வந்து பிரிச்சோம் அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்காது. அது வந்து அகசுட்டு அப்படின்னும். புறச்சுட்டு அப்படின்னா வந்து சொற்களுக்கு வந்து வெளியிலிருந்து சுட்டிட்டு இருக்கும். அந்த அந்த சொல்ல பிரிச்சாலும் பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்கும் புறச்சுட்டுனா. அண்மை சுட்டுனா அருகில் இருக்கிறத சுட்டுறக்கும். செய்மை சுட்டுனா தொலைவில் இருக்கிறத சுட்டுறக்கு பயன்படுத்தும் சொல்லு. சுட்டு திரிபு அப்படின்னா அந்த, இந்த அப்படின்னு வர்றது, சொல்லோட வர்றதுதான் சுட்டு திரிபு. திரிந்து வர்றதுனால ஆ ஈ தான் அப்படி திரிந்து வரும். ஆ ஈ 2 எழுத்துக்களும் சுட்டு திரிபா திரிந்து வரும். அடுத்து வினா எழுத்து அப்படின்னா வினா எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கு பயன்படும். வினா எழுத்துக்கள்ல 5 எழுத்துக்கள் வரும். முதல் வந்து சொல்லின் முதல்ல எது வரும் அப்படின்னா ஏ, யா அப்படின்னு எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். சொல்லின் இறுதியில வந்து ஆ, ஓ ஆகிய எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வரும். ஏங்கிற வார்த்தை வந்து சொல்லு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். வினா இப்போ ஒரு சொற்றொடர் இருக்குதுன்னா ஏங்கிறது வந்து முதல்ல, ஏவும் யாவும் முதல்ல மட்டும் வரும். ஆ, ஓ அப்படிங்கிறது வந்து இறுதியில வரும். ஆனா ஏ அப்படிங்கிற வினா எழுத்து வந்து சொல்லின் முதலையும் வரும், இறுதியிலும் வரும். வினா எழுத்துல பார்த்தோம்னா அகவினா, புறவினா அப்படின்னு இருக்கு. அகவினா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சொல்லுக்குள்ள இருந்து வந்து அது ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த வினா எழுத்துக்கள் வந்து பிரிக்க முடியாது. அந்த சொல்லை வந்து பிரிக்க முடியாது. அந்த வினா எழுத்தை பிரிக்க முடியாது. அதனால சொல்லுக்குள்ள இருந்தே வினாவை எழுப்பும். சுட்டெழுத்துனா சுட்டி காட்டும். அதுவே வினா எழுத்துங்கிறது சொல்லுக்குள்ள இருந்து வினாவை எழுப்பும், பிரிக்க முடியாது. அதைத்தான் அகவினா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் அப்படின்னா பிரிக்க முடியாது. ஏ, இன்னு அப்படின்னு பிரிக்க முடியாது. அதனால ஏன், எங்கு, எப்படி, யாவன் இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. அதனால இது என்னன்னு சொல்லுவோம்? அகவினா. அகவினானா ஏன், எங்கு, எப்படி, எவன். ஏன், எங்கு, எப்படி, எவன் இதெல்லாம் வந்து அகவினா. புறவினா அப்படின்னா பிரிக்க முடியும். எப்போது அப்படின்னா ஏ கூட்டல் போது அப்படின்னு பிரிக்கலாம். எவ்வூர் அப்படிங்கும்போது ஏ கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்க முடியும். வந்தானே அப்படின்னா வந்தான் கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். அவனா அப்படின்னா அவன் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். யங்கனம் அப்படின்னா யா கூட்டல் ஞனம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கிறது தான் வந்து புறவினாக்கள். வினா எழுத்துக்கள் அப்படிங்கும்போது 5 வகை. ஏவும் யாவும் வந்து சொல்லின் முதல்ல வரும். ஆவும் ஓவும் வந்து சொல்லில் இடையில வரும். ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஏ அப்படிங்கிறது வந்து முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். அவ்வளோதான். அகவினா, புறவினா அப்படின்னு 2 வகை இருக்குது. வினா எழுத்துக்களில் வந்து 2 வகை, அகவினா, புறவினா அப்படின்னு. அகவினானா சொல்லோட உள்ளிருந்து வினா எழுப்பும். புறவினானா அந்த சொல்லோட வெளியிலிருந்து வினா எழுப்பும். ஓகே, அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இருபொருள் தருக அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு இருபொருள் கொடுக்கணும். ஓடு அப்படின்னா ஓடுதலும் மேற்கூரையும் குறிப்பிடும். அதாவது இருபொருள் தர. நகை, நகைனா சிரிப்பு, அணிகலன். நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். அடுத்தது இருபொருள் தான். வன்மை, வன்மை அப்படின்னா ஈகையும் குறிக்கும், வலிமையும் குறிக்கும். வன்மை அப்படிங்கிறது ஈகையும் குறிக்கும், வலிமையும் குறிக்கும். அடுத்தது மறை, இருபொருள் தருது. மறை அப்படின்னா வேதம் இல்லைன்னா மறைத்தல். மறை அப்படின்னா வேதம் அல்லது மறைத்தல். பிடி அப்படின்னா பிடித்தல் அல்லது பெண் யானை. பிடி அப்படின்னா பிடித்தல் அல்லது பெண் யானை. இருபொருள் கொண்ட ஒரு சொல் அப்படின்னா உழவர்கள் நாற்று நட வயலுக்கு சென்றனர். குழந்தைகள் பொதுவாக டேஸ் நட என்போம். குழந்தைய வந்து பொதுவாக நட என்போம். இந்த நடங்கிறதா சரியானது. அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல் பார்க்கணும். சரி, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அதாவது வழக்கு அப்படிங்கிறது 2 பொருளுக்கு எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிற எடுத்துக்காட்டுது.
அடுத்து மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னா ஏ. இந்த வினா எழுத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்பாங்க. ஏ, அது மட்டும்தான். இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா தலை. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை கண்டறியணும். சொல் அப்படின்னா பதம், மொழி, இது இரண்டுமே வரும். அடுத்து இருபொருள் தருக. வழி, நதி என்னும் இருபொருள் தரும் சொல் எது அப்படின்னுக்காங்க. வழி, நதி அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஆறு அப்படின்னா தான் வழி, நதி அப்படின்னு சொல்லி வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது அப்படின்னு பார்க்குறாங்க. உலகம் அப்படின்னா தரணி, பார், இதுதான் வந்து ஒரு பொருள், அதாவது ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இது. தரணி, பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு பொருள் கொடுக்கக்கூடியது. பேசுதல் என்பதன் இருபொருள் என்ன அப்படின்னா உரைத்தல், விரும்புதல். உரைத்தல், விரும்புதல். பேசுதல்னா உரைத்தல், விரும்புதல். அடுத்தது இது வந்து வினா எழுத்து சம்பந்தப்பட்டது. திருக்குறளை இயற்றியது யார் அப்படின்னு கேட்கறது. திருக்குறளை இயற்றியது யார் அப்படிங்கிறது வினா எழுத்து சம்பந்தப்பட்டது. அடுத்து சரியான வினா சொல் எது அப்படின்னு மெய் என்பதன் பொருள் யாது அப்படிங்கணும். மெய் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்கணும். அதாவது யார் அப்படிங்கிறது வந்து இறுதியில் தான் வரும். அப்புறம் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யணும். கான் 2 சுழினான் 3 சுழினான் வரும். அதாவது கான்னா காடு, கான்னா பாரு. 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா பாருன்னு அர்த்தம். 2 சுழி இன்னும் வந்துச்சுன்னா காடு அப்படின்னு அர்த்தம். அதான் 3 சுழி கண்ணுக்கு வருதில்ல, அதனால 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா பாருன்னு அர்த்தம். 2 சுழி வந்துச்சுன்னா காடுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தான் தரும். போது, அலர், வீ, செம்மல் இந்த 4 சொற்களுமே சேர்ந்து எதை குறிப்புது அப்படின்னா பூவினோட நிலையத்தான் குறிக்குது. பூவி நிலைகளை குறிப்பது எதுனா போது, அலர், வீ, செம்மல். பல சொற்கள் சேர்ந்து பூவோட நிலையை குறிக்குது. அது பொருள் வேறுபாடு அறியணும். பனி, 2 சுழினி 3 சுழினி. பனினா குளிர்ச்சி, பனினா வேலை. பனினா குளிர்ச்சி, பனினா வேலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். அலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைக் வந்து கடல் அலை, இரண்டாவது அலைனா வரவழைத்தல். மனம் 2 சுழினா வந்துச்சுன்னா உள்ளம்னு அர்த்தம், 3 சுழினா வந்துச்சுன்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். இரு பொருள் தருக்கணும். இதழ், கண், இமை, உதடு. இதழ்னா கண், இமை, உதடு அப்படின்னு சொல்லி வரணும். ஒரு பொருள் கோ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வேந்தன், அரசன். ஓரெழுத்து ஒரு மொழியில கோ அப்படின்னு சொன்னா வேந்தன் அல்லது அரசன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரெழுத்து ஒரு மொழியிலையும் வரும், ஒரு பொருள் தரும் இரு சொற்களையும் வரும். பொருள் வேறுபாடு அறிந்தணும். போரில் பயன்படுத்துவது என்ன அப்படின்னா வாள் அப்படின்னா போரில் பயன்படுத்துவது தான். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுக்கணும். கண்ணனை டேஸ் அடித்து சென்றது. வெள்ளம் அப்படிங்கிறது வெள்ளத்துக்கு இந்த வெள்ளம் தான் வரணும். கண்ணனை வெள்ளம் அடித்து செல்லப்பட்டது. ஆற்று நீர் வெள்ளத்துக்கு இந்த வெள்ளம் தான் வரணும். பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு இப்படியும் கொஸ்டின் கொடுப்பாங்க. இலை அப்படின்னா செடியின் இலையத்தான் சொல்லுவாங்க. இலை அப்படிங்கும்போது மெலிந்து போகிறது. இலை அப்படின்னா நூல் இலை. களை அப்படின்னா மூங்கில். இதான் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கணும். இதான் வினாச்சொல். கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கணும். ஒரு சொல் தரும் பல சொற்கள் கண்டறிக. மா அப்படின்னா மான என்னது? மரம், விலங்கு எல்லாம் சொல்றதா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மானா மரம், விலங்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை அப்படின்னா வெட்பு, சிலம்பு. மலைனா வெட்பு, சிலம்பு. ஓரெழுத்து ஒரு மொழியில நா அப்படின்னா என்னது? நாக்கு. நானா நாக்கு. ஓரெழுத்தோட மொழியில் நானா நாக்கு. தாள் அப்படின்னு வரும். ரகர லா வந்துச்சு அப்படின்னா வாதம் அப்படின்னும், வகரலா வந்துச்சுன்னா தாலாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. தாள். பொருந்தாத வந்து கண்டறியணும். இது ஓரெழுத்து ஒரு மொழி தான். எது பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லாம் ஆப்ஷன் கொடுத்து இப்போ கானா சோலை கரெக்டாக இருக்குது, கோனா அரசன் சரியாக இருக்குது, சோனா மதில் கரெக்டாக இருக்குது, நானா கொடு அப்படின்னு போட்டிருக்கு தவறு. நானா நாக்க குறிக்கும், அதனால இது ஒன்று தான் தவறாக இருக்குது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். இது வந்து ஐ அப்படின்னா பார்த்தோன்னா நுண்மை அப்படின்னு வருது. ஐனா நுண்மை. ஓ என்றால் கொன்றை, இது புக்கில் இல்லாதது. ஔ என்றால் பூமி. நூனா யானை, இது புக்கில் இல்லாத ஒரு எழுத்து ஒரு முறை. புக்கில் குறிப்பிடுக்கிற மட்டும் வராது, மற்றதும் வரும். அதுக்கு அட்டாச் பண்ணிக்கிற கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்க பார்த்துக்குங்க. இதுலேயும் ஒலி வேறுபாடு தான். கோல் அப்படின்னா வகரலா வந்துச்சு அப்படின்னா அழகும், நகரலா வந்துச்சு அப்படின்னா இடையூறு அப்படின்னு சொல்லிக்கலாம். கோல் அப்படின்னா சிறப்புலா வந்துச்சுன்னா வலுவழுப்பு. இதான் ஆன்சர். அடுத்து வியாழம் அப்படின்னா சிறப்புலா வந்துச்சுன்னா பாம்பு. இந்த வியாழத்துக்கு புலி அப்படின்னு சொல்லப்படுது. பாம்பு, புலி. ஓரெழுத்து முறை. இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது இப்போ? ஐனா தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், நுண்மை, துர்க்கை எல்லாம் வரும். கானா அசைச்சொல்லு. கீனா என்ன? இது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான், இதை யூஸ் பண்ணிக்கங்க.
68 எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட முடிஞ்சு அடுத்த இன்னொரு இலக்கண வீடியோவில் பார்க்கலாம்.